ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்குங்க. என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா, நம்ம அபிராமி கண்ணு முழிச்சிடுறாங்க. ஸோ அபிராமிக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபா என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மன் கிட்ட முறையிடுறாங்க. இவ்வளோ நாள் நான் உனக்காக செஞ்ச பூஜை பரிகாரமெல்லாம் எல்லாம் வேஸ்டா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஏன் இவங்க யாருக்குமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழறாங்க தீபா. அண்ட் அதுக்கப்புறம் இதுதான் நான் உங்ககிட்ட வர கடைசி தடவை, இதுக்கப்புறம் நான் உன்னை தேடி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அழுதுட்டு பார்த்தீங்கன்னா கோவிலில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டும் பாடுறாங்க உயிர் பிச்சை கேட்டு. ஸோ அபிராமிக்கு ஒரு வழியாக தீபாவுடைய பக்தியை பார்த்து அபிராமி அம்மன் அருளால் கண்ணு முழிச்சிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் தீபா எங்க அப்படின்னு சொல்லி தேடி வராரு. தீபா இங்கே பயங்கரமாக அழுது அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி பாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபா நீ வேண்டுனது வேஸ்ட் ஆகலை, அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க தீபா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கார்த்திக் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே தீபாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. தீபா அங்கே இருக்கிற ஐயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வேண்டுனது எப்பவுமே வீணாகாதமா, இந்த அம்மன் உன்னை கைவிட மாட்டா, சீக்கிரமே போயிட்டு உங்க அத்தையை பாரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த ஒரு பூசாரி பார்த்தீங்கன்னா கோவில்ல இருக்கிற ஒரு குங்குமத்தை எடுத்து இதை அவங்க நெத்தியில வை, இதுக்கப்புறம் அவங்க உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு குங்குமத்தையும் கொடுத்து வராரு. ஸோ இதை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவும் வேகமாக கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அபிராமி கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அபிராமி பார்க்கணும்னு நினச்சது கார்த்தியையும் தீபாவையும் மட்டும்தான். தீபாவையும் கார்த்தியையும் பார்த்தோன்னே அபிராமி ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாங்க. உடனே கார்த்திக் சொல்றாரு, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுமா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ரிலாக்ஸ் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாரு. உடனே பார்த்தீங்கன்னா அபிராமி சொல்றாங்க, நீ இருக்க வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும்ப்பா கார்த்தி, ஆனால் ஒன்று எனக்கு நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு காரணமாக இருந்த அந்த ரியா உயிரோடவே இருக்கக்கூடாது, அவ என் கண்ணு முன்னாடி அவளை கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னு சொல்லி அபிராமி கேட்குறாங்க. கண்டிப்பாம்மா, அவளை பிடிக்கிறதுக்காக தான் நாங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், சீக்கிரமே அவளை படிச்சிருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.